வணக்கம். ராமாயணம் மகாபாரதம்ங்கிறது இந்த மண்ணுடைய அடையாளம். அதை சோசார் 2 புத்தகமா 1500 பக்கம் 1000 பக்கம் எழுதியிருக்கிறாரு. அதில் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. B.R. சோப்ரா 70 மணி நேரம் எடுத்து 1 வருஷம் 10 மாசம் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காரு. அதை பார்க்கறதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ரெண்டையும் B.R. சோப்ரா 70 மணி நேரத்தை நோட்ஸ் எடுத்து, இளம்பரி மணிமாறுங்கிற அம்மையார் பேசின 20 மணி நேரம் ஆடியோ நோட்ஸ் எடுத்து, சோசார் புக்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்து, அப்படியே சுருக்கி ராமாயணத்தை 2 மணி 10 நிமிஷமும், மகாபாரத்தை அதே மாதிரி 2 மணி 10 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இதை ஹரிச்சரன் அவர்கள் பார்க்கறது சௌரியமா 10 நிமிஷமா கட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறாரு. கம்பராமாயண பாட்டை நீ கேட்கலாம், அது எளிமையான உரையும் கேட்கலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். பெருமைப்படுத்த வருகை புந்திருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், நான் பெற்ற பிள்ளைகளுக்கும், நான் பெறாமல் பிறந்த பல்லாயிரக்கணக்கான என் கண்ணின் மணிகளுக்கும் காலை வணக்கம். நம்ம பாரத நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது 2 இதிகாசங்கள். ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்தா உலகத்தையே ஒரு குடும்பமாக்கி சந்தோஷமா வாழலாம்னு ராமாயணம் சொல்லுது. தசரத சக்கரவர்த்திக்கு ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருக்னன்னு 4 பிள்ளைங்க பிறந்தாங்க. கங்கை கரையில் குகன், ருஷியமுக மலையிலே சுக்ரீவன், லங்கையில் விபீஷணன் 3 பேர் சேர்த்து மொத்தம் 7 பிள்ளைங்க தசரனுக்கு ஆயிட்டாங்கன்னு ராமாயணம் சொல்லுது. மகாபாரதம் என்ன சொல்லுது? பங்காளிகளுக்குள்ள விரோதம் ஏற்பட்டு சண்டை போட்டா 2 குடும்பமும் எப்படி சின்னாபனமாய் போகுதுன்னு சொல்லுது. திருதராஷ்டிரனுக்கு 100 பிள்ளைங்க, தம்பி பாண்டுவுக்கு 5 பிள்ளைங்க, மொத்தம் 105 பிள்ளைங்க ஆரம்பத்தில் இருந்தாங்க. யுத்தம் முடியும் போது 5 பேர் தான் மிஞ்சினாங்க. ஆக உலக மக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிற உயர்ந்த தத்துவம் சொல்றது மகாபாரதம். குரு வம்சத்தை சேர்ந்த அஸ்னாபுத் ராஜா சந்தனும் பரிவாரங்களோட வேட்டைக்கு போறாரு. கங்கை ஆத்தங்கரையிலிருந்து ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ஆசை வந்துடுச்சு. அம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. என்ன ராஜா, கண்டதும் காதலா? நாளைக்கு சொல்கிறேனே அப்படின்னா. இல்லை இன்னைக்கே சொல்லணும். அப்போ ஒரு நிபந்தனை, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணாலும் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை நீ கேட்கக்கூடாது. கேட்டால் நான் உன்னை விட்டு போயிட்டு வேணாம். ஒரு பொண்ணு பெருசாக என்ன கேட்டுட போகுதுன்னு சரின்ட்டாரு. கல்யாணம் ஆச்சு. குழந்தை பிறந்தது. தாய்ப்பால் கூட கொடுக்காம அந்த குழந்தைய துணியை சுற்றி கொண்டு போய் ஆற்றுல போட்டான். 2வது குழந்தை பிறந்தது. அதே மாதிரி துணியை சுற்றி கொண்டு போய் ஆற்றுல போட்டான். 3வது குழந்தையும் ஆற்றுல போட்டா, 4வதையும் போட்டா, 5வதையும் போட்டா, 6வதையும் போட்டா, 7வதையும் போட்டா, 8வது போடும்போது அம்மா நிறுத்து, வாரிசு வேணும்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்படி கொலபாதமாக கொண்டு போய் குழந்தைய ஆற்றுல போட பண்ணுறது நியாயமானா? எதிர்த்து கேட்டுட்டீங்க, இனிமேல் நான் உங்க கூட வாழ மாட்டேன், போயிட்டு வரேன், இந்த பையனை மட்டும் கொல்ல மாட்டேன், வளர்த்து ஆளாக்கி விடுறான்னு 16 வருஷம் கழித்து அந்த பையனை ஆளாக்கி கொண்டு விடுறான். அவன் தான் தேவவிரதன். அந்த பையனுக்கு இளவரசன் பட்டம் சுட்டார். இப்போது யமுனை ஆத்தங்கரைக்கு சாந்தனு வேட்டைக்கு போகிறார். அங்கே ஆத்தங்கரையில் சத்தியவதின்னு ஒரு மீனவ பொண்ணு, அழகான பொண்ணு படகு ஓட்டிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வந்துடுச்சு. அம்மா நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. இது நான் முடிவு பண்ண முடியாதுங்க, எங்கள் அப்பா மீனவராஜா தான் முடிவு பண்ணோம்னா. நேராக மீனவராஜாக்கிட்ட போனான். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறல, எனக்கு ஒன்று ஆட்சி பண்ணிக்கல, ஆனால் என் பொண்ணுக்கு பிறக்கிற பையன் நாட்டை ஆளுவான்னு சொல்லுங்கள், அப்போ கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னா. ஏற்கனவே இளவரச தேவவர்தன் இருக்காரு அப்பான்னா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சொன்ன உடனே ராஜா கோச்சிட்டு போயிட்டாரு. போனாலும் அந்த பொண்ணை இவரால் மறக்க முடியல. தினமும் காலையில் 6 மணிக்கு போவார். தூரத்தில் மரத்துக்கு முன்னாடி நின்று ஆத்தங்க இருக்கிற பொண்ணை பார்த்துட்டே இருப்பார். பொழுது சாய திரும்பி வந்துடுவார். இப்படியே பல நாள் ஓடிட்டு இருக்குது. தேவங்கிறது ஒரு நாள் தேரோட்டி பார்த்து கேட்குறான்,
இல்லையா எங்கள் அப்பா காலையில் போகிறாரு, சாயங்காலம் 6 மணிக்கு சோர்ந்து போயிடுறாரு, என்ன விஷயம்னா, இல்லை சத்தியவதினு ஒரு மீனவ பொண்ணு, அந்த பொண்ணு மேலே அவங்க அப்பா ஆசைப்படுறாரு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அது ஏதோ சிக்கல் இருக்கு போகிறேங்கண்ணா. நான் பேசுகிறேன்னு பையன் போனான். என்னய்யா மீனவராஜா பிரச்சனைண்ணா? ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்கு பிறக்கிற பையன் நாட்டை ஆளுவான்னு சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், உங்கள் அப்பா கோச்சிட்டு போயிட்டான்னா. இப்போ நான் சொல்கிறேன், உன் பொண்ணுக்கு பிறக்கிற பையன் நாட்டை ஆளுவானா? அதை சொல்ல நீ யார்? நான் இளவரசன், எனக்கு பாதி பவர் இருக்குது. இப்போ நீ இளவரசனாக இருக்கிறேன், நான் பெருசாக ராஜாவானா பிரச்சனை வருமே. ஓஹோ அப்படியா, அப்புறம் நான் பதவி சுகரை திறக்கிறேன். நீ பெருசாக கல்யாணம் பண்ணால் உனக்கு ஒரு பையன் பிறப்பான்ல, அவன் மூலமாக வாரிசு பிரச்சனை வருமே. ஓ அப்படி சுகம் இருக்கா, சரி இல்லற சுகம் திறக்கிறேன், பதவி சுகமும் திறக்கிறேன், இல்லற சுகம் திறக்கிறேன். இப்போது கல்யாணம் தரையானா இந்த 2 வார்த்தை சொன்னே பீஷ்மா பீஷ்மான்னு ஆசிரியரில் ஒரு வாழ்த்து வந்துச்சு. என்னய்யா இப்போது உன் பொண்ணை கூட்டிகிட்டு போகலாமான்னு சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு வர்றாங்க. அஸ்தினாபுரத்துக்கு எல்லைக்கிட்ட வரும்போது ஒரு ராத்திரி நேரம் சத்தியவதி பீஷ்மரை பார்த்து, ராஜா கொஞ்சம் தேரை நிறுத்துப்பா அப்படின்னா. என்னம்மா அப்படின்னா, உன் பாதத்தை என் கண்ணீரால் கழுவி கும்பிடணுன்னு தோணுதுரா அப்படின்னா. பையன் சொன்னான், எப்போ எங்கள் அம்மாவுக்குன்னு பொண்ணு பார்க்க வந்தனோ அப்போவே நீங்கள் அம்மா ஆகிட்டீங்க. அம்மா காலில் புள்ள விழுகலாமே தவிர புள்ள காலில் அம்மா விழுந்தா பெரும்பாவம் அப்படின்னு இப்போ கால் விழுந்தான். எடுத்தா தாரதாரையாக கண்ணீர் போச்சு. மகனே பீஷ்மா, இன்றும் சரி என்றும் சரி இந்த மண்ணிலே உன்னை போல் ஒரு பிள்ளை பிறக்க மாட்டான்னு சொன்னான். இன்று வரை பீஷ்மனை போல் ஒரு பிள்ளை பிறக்கவில்லை. கூட்டிகிட்டு வந்தான். அரண்மனை வாசலில் சத்தியதை விட்டுட்டு நேராக உள்ளே போனான். உள்ளே போய் அப்பாட்ட பொண்ணு வந்திருக்குன்னா பார்த்தாரு. பயங்கர ஷாக் அவருக்கு. படகுத்துறையில் இருக்கிற பொண்ணு இங்கே வந்திருக்குதே அப்படின்னா. சத்தியதை சொன்னால், எந்த மனுஷன்னு பண்ணக்கூடாத ஒரு சத்தியத்தை உங்கள் பையன் பண்ணிட்டு வந்திருக்கானா. என்ன பண்ணிட்டு வந்திருக்கானா? என் வாழ்க்கையில் இல்லற சுகம் பதவி சுகம் இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிட்டானா. என்னப்பா காரியம் பண்ணேன் அப்படின்னா. எப்போ பார்த்தாலும் அப்போ தான் பிள்ளைக்கு தியாகம் பண்ணணுமா, புள்ள அப்பாவுக்கு தியாகம் பண்ணக்கூடாதா அப்படின்னா. மகன் அப்பனுக்கு பண்ண வேண்டிய கடமையை 100 மடங்கு நீ செஞ்சிட்ட, ஆனால் இந்த அப்பன் உனக்கு ஒன்றுமே பண்ணல. மகனே உனக்கு ஒரு வரம் தர்றேன், இந்த பூமியில் எத்தனை வருஷம் நீ வாழணும்னு ஆசைப்படுறியோ அது வரைக்கும் யமன் உங்கள்கிட்ட வரமாட்டான்னு சொன்னான். தந்தையருக்கு உதவும் உதவியின் எனக்கு 100 மடங்கு உதவினை, உனக்கு மைந்தருக்கு உதவும் உதவியின் சிறிதும் மாதவம் செய்தலேன் உதவ. சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணிச் செல்லும் அன்று அல்லது உன் உயிரின் மேல் முந்துர காலன் வரப்படான் என்றே முடிவிலா ஒருவரம் மொழிந்தனன். இந்த மண்ணில் எத்தனை வருஷம் வாழணும் ஆசைப்படையோ அது வரைக்கும் ஏமங்கிட்ட வர மாட்டான் வரம் கொடுத்தான். இப்போ சத்தியதை கூட சேர்ந்து வாழ்ந்தான். சித்ராங்கதன் விசித்திரவீரியன்னு 2 பசங்க பிறக்குது. ஒரு 5-6 வயசு ஆச்சு பசங்களுக்கு. சத்தியவதி அழுதா. 2 பசங்க கூட்டி போய் சந்திரன்கிட்ட, என்னங்க வாழ வேண்டிய வயசில் பீஷ்மர் துறவியாக வாழ்ந்துருக்கிறான், நம்ம புள்ள குட்டி பெற்றுட்டுருக்குமே, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் பீஷ்மர் கால் விழுந்து, மகனே சத்தியத்தை மாற்றிக்கலான்னு கேட்கலாமான்னா. பீஷ்மரை பொறுத்தவரை சத்தியங்கிறது கடவுளுக்கு பண்ணி கொடுத்த சபதமாக நினைப்பா, மாற்ற மாட்டான்னா. இப்போது மரணப்படுக்க சந்தனு மரணப்படுக்க பீஷ்மர் கூப்பிட்டாரு, மகனே விழுது விட்டு கிளப்பரப்பி 1000 வருஷம் வாழ வேண்டிய விருட்சத்தை பூமியிலிருந்து ஒரு அடி மேலே வந்த உடனே கொல்லிக்கட்டையை வச்சு எரிச்சு போட்டு எரிஞ்சு போன செடியே நீ 1000 வருஷம் வாழ்வாக வாழ்த்தின அந்த வாழ்த்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி நான் கொடுத்த வாழ்த்தினால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என் காம இச்சனால் தானே உன் வாழ்க்கை வீணாக போச்சு. நான் செத்தா கூட என் கட்டை வேகான்னு சொல்லி செத்து போகிறாரு. இப்போது பசங்க 2 பேரும் பெருசாகிறாங்க, வாலிபன் ஆகிட்டாங்க. சித்ராங்கதான் வேட்டைக்கு போனதில் காட்டில் அடிபட்டு செத்து போகிறான் கந்தரவரால். விசித்திரவீரனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டுறாரு பீஷ்மர். காசி தேச ராஜாவுக்கு 3 பிள்ளைங்க, அம்பை அம்பிகை அம்பாலிகன் 3 பிள்ளைங்க. 3 பேருக்கு சுயம்பரம் கேள்விப்பட்டு பீஷ்மர் இங்கே அங்கே போகிறாரு. போனால் உட்காந்து இளவரசர்லாம், என்னையா பீஷ்மர கல்யாணமே வேண்டான்ட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்கியா அப்படின்னாங்க. எனக்கு இல்லைப்பா, என் தம்பி விசித்திரவீரனுக்காக பொண்ணு பார்க்க வந்தேன். ஏயா போய் பேசுகிறேன்னாங்க. கோபம் வந்துச்சு. ஒரு அம்பெடுத்தான் விட்டான். அத்தனை பேர் தலைவருக்கு கீழம் கீழே விழுந்துச்சு. நேராக போனான். 3 பொண்ணையும் சிறை எடுத்தான். சிட்டா பறந்துட்டான். வர்ற வழியில் சால்வன் குறுக்க வந்தான். 4 நெருப்பம்பு விட்டு அவனை லாக் பண்ணிவிட்டு புறப்பட்ட நேரம் அஸ்தினாபுரம் வந்தார். விசித்திரவீரன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பெரிய பொண்ணு அம்பை சொல்லிச்சு, ஐயா நான் சால்வன் நாட்டு இளவரசனை லவ் பண்ணுறேன்.